இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 என்சிஆர்டி ஃபிசிக்ஸு சாப்டர் 9 ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் உள்ள எக்ஸசைஸ் சம்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து 1 2 3 4 5 அப் டு 9 கொஷின்ஸ் வரையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து 10 to 17 கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். 10th question, use a horizontal force of 200 Newton. We intend to move a wooden cabinet across a floor at the constant velocity. What is the friction force that will be exerted on the cabinet? அப்படின்னு வந்து கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ளோரில் வந்து உட்டன் கேபினெட் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து உட்டன் கேபினெட் வந்து இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து, அதாவது 200 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து அதை நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். அப்படி நம்ம மூவ் பண்ணும்போது, அதாவது 200 நியூட்டன் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். அப்போ வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த கேபினெட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ கிரவுண்டில் தான் வந்து இந்த கேபினெட் வந்து இருக்குது. ஸோ கிரவுண்டு வந்து சம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து நமக்கு அந்த கேபினெட்டுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா படி என்ன அப்படின்னாக்க, இப்போ வந்து ஒரு கேபினெட் வந்து இருக்குதுன்னு வைங்க. இப்போ வந்து ஒரு உட்டன் கேபினெட் வந்து இப்படி இருக்குதுன்னா, இந்த கேபினெட்டை நம்ம வந்து இந்த சைடில் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, அது என்ன ஆகும்னா, இந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகிறதுக்கு அது வந்து ட்ரை பண்ணும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அதுதான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம வந்து சொல்கிறோம்ல. அப்போ இந்த உட்டன் கேபினெட்டை நம்ம வந்து இப்படி மூவ் பண்ணும்போது அது வந்து இந்த சைடில் வந்து மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த பாடி வந்து 0, ஃப்ரிக்ஷன் ஆன் பாடி ஃப்ரிக்ஷன் வந்து 0. அதனால் 200 நியூட்டன் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு அது வந்து ஆப்போசிட்டாக அது வந்து ஆக்ட் ஆகிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, 200 நியூட்டன்கிறது -200 வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம வந்து 200 நியூட்டன் ஃபோர்ஸை நம்ம வந்து கொடுக்குறோம். அது வந்து அகெயின்ஸ்டாக வந்து ஃபோர்ஸை வந்து கொடுக்குது. அதாவது ஆப்போசிட்டாக வந்து கொடுக்கறதுனால -200 நியூட்டன் ஆகுது. அடுத்து 11th கொஷின், அக்கார்டிங் டு த தேர்ட் லா ஆஃப் மோஷன், when we push an object pushes back on us with an equal and opposite force, if the object is a massive truck parked along the roadside will probably not move. A student justify this answer that the two opposite and equal force cancel each other. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னாக்கா, ஒரு மேசிவ் ட்ரக் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், தேர்ட் லா படி என்னென்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து புஷ் பண்ணும்போது அது வந்து அதே மாதிரி ஒரு சேம் ஃபோர்ஸை வந்து நமக்கு வந்து பேக்கில் வந்து அந்த ஃபோர்ஸ் கொடுத்து அது வந்து நம்மளை வந்து தள்ளும். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேசிவ் ட்ரக்கு வந்து ரோட் சைடில் வந்து இருக்குது. அப்போ நம்ம அதை வந்து தள்ளும் போது நம்ம எவ்வளோ தான் ஃபோர்ஸ் கொடுத்து அதை நம்ம தள்ளினாலும் அதை நம்மளால் தள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒரு காரணம். இன்னொன்று, அது வந்து மேசிவ் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு ட்ரெயினோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிள்ஸோ இல்லைன்னா அது வந்து வெயிட் அதிகமான ஒரு மேசிவ் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது அதை நமக்கு வந்து என்ன தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து தள்ளினாலும் அதை நம்மளால் வந்து தள்ளவே முடியாது. இன்னொன்று, மூவிங்கில் கூட அதில் இல்லை, அது வந்து ஸ்டாட்டிக் பொசிஷனில் வந்து இருக்குது, நின்றுட்டு இருக்குதுன்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா, அது நமக்கு வந்து ஒரு ஆப்போசிட் இதை வந்து கொடுக்கும். அதனால் நம்மளால் வந்து நம்ம என்ன தான் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணாலும் அதை நம்மளால் மூவ் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் ஒரு காரணம். இதில் என்ன சொல்கிறாங்க, எ ஸ்டூடெண்ட் ஜஸ்டிஃபை திஸ் ஆன்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த for answer two opposite and equal
ஃபோர்ஸ் கேன்சல் ஈச் அதர் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த ட்ரக்குங்கிறது ஒரு மாசிவ் ஆப்ஜெக்ட். அதை நம்ம தள்ளும் போது அது வந்து மூவ் ஆகாது. ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது வந்து கேன்சல் பண்ணிடும். நம்ம என்ன தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு மாசிவ் ஆப்ஜெக்டை வந்து நம்மளால் தள்ளவே முடியாது. அந்த ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அது என்ன ஆகிரும் அப்படின்னாக்கா அது வந்து கேன்சல் பண்ணிடும். ஸோ அதுதான் according to the Newton third law of motion, for every action there is an equal and opposite reaction. We push any object, அது வந்து நம்மளை வந்து பின்னாடி வந்து நம்மளை வந்து அதே ஃபோர்ஸில் வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணிடும். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஃபார் எ ட்ரக் பார்க்ட் அலாங் த ரோட் சைடில் இது பண்ணும்போது அந்த ட்ரக்கை நம்ம வந்து இது பண்ணுவோம். அதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும். அது நம்மளை வந்து பின்னாடி வந்து சேம் ஃபோர்ஸில் வந்து தள்ளும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னாக்க static friction can be defined as the frictional force exist between the two surface. அது வந்து ஏற்கனவே அந்த ட்ரக் வந்து ரெஸ்ட் இதில் தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரக்குங்கிறது மேசிவ் பாடி. த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த ரோட் ஆன் த ட்ரக், த மோர் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த ட்ரக். நம்ம என்ன தான் ஃபோர்ஸ் கொடுத்து அதை இது பண்ணாலும் அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ட்ரக் வந்து ரிமைன் அட் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ தட்ஸ் த ஃபோர்ஸ் வி அப்ளை ஆன் த truck will cancel by the equal and opposite force. நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது வந்து கேன்சல் பண்ணிடும். ஸோ இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th, a hockey ball of mass 200 gram traveling in 10 meter per second is struck by a hockey stick so as to return it along the original path of velocity 5 meter per second. Calculate the magnitude of change of momentum occurred in the motion of hockey ball by the force applied by the hockey stick. இப்போ இதில் வந்து ஒரு ஹாக்கி பாலோட மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து ஹாக்கி பாலை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, ஆஃப்டர் அதை வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பிஃபோர் ஹிட்டிங், இப்போ ஹாக்கி பாலை வந்து நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தள்ளி விடும்போது அதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அந்த பாலோட டைரக்ஷன் வந்து இந்த சைடில் இருக்குது. அப்போ 10 மீட்டர் பெர் செகண்ட் இதில் தான் அதோட வெலாசிட்டி வந்து இருக்குது. இதோட ஆப்ஜெக்ட், அந்த பாலோட ஆப்ஜெக்ட், அந்த மாஸ் வந்து 200 கிராம். ஆஃப்டர் ஹிட் ஒரு ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து அதை தடுக்கிறோம் அப்படிங்கும்போது அதோட டைரக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா அதோட மாஸ் வந்து கம்மியாகாது. ஸோ அது 200 கிராம் தான். பட் அதோட டைரக்ஷன் வந்து 5 மீட்டர் பெர் செகண்டுங்கிறது அதை நம்ம வந்து ஹிட் பண்ணும்போது ஒரு ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு தடுக்கும் போது அது வந்து மைனஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ மாஸ் ஆஃப் த ஹாக்கி பால், அதோட மாஸ் என்னது, மாஸ் ஆஃப் த ஹாக்கி பால் ஈக்குவல் டு எம், அதாவது மாஸ்னா எம். ஸோ 200 கிராம். இப்போ இந்த கிராமை வந்து நம்ம வந்து கிலோகிராமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணால் 200/1000 இதுதான் கேன்சல். 1/5 5 ஓகே 5 இது வந்து 1 0.52 சார் 10. ஸோ 0.2 கிலோகிராம். கிலோகிராமாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பால் வந்து ஃபஸ்ட்டு என்னவா இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து 10 மீட்டர் பெர் செகண்டாக இருக்குது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த, அவங்க என்ன கேட்குறாங்க, calculate the magnitude the change of momentum occurred in the motion of a hockey ball force applied by the hockey stick வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பால் வந்து பார்க்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பால் u equal to 10 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்தது ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பால் v equal to, நம்ம வந்து அதை ஹிட் பண்ணும்போது அதோட இது வந்து தடுக்கும் போது என்ன ஆகும் அப்போனா மைனஸ்ன்னு ஆயிரும், டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிருமா. ஸோ அது வந்து நம்ம மைனஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம் v. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து நெகட்டிவ். ஏன் அப்படின்னாக்க
அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அதை நம்ம வந்து தடுக்கிறதுனால அது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இனிஷியல் மொமெண்டம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ தான் நம்மளால் மேக்னிடியூடு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு initial momentum equal to initial momentum கண்டுபிடிக்கணும், ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். equal to mass into initial velocity. mass எவ்வளோ? 200 கிராம். ஸோ அதோட மாஸ் வந்து 200 கிராம். அதை வந்து நம்ம வந்து கேஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ 0 × 2 × 10 m × u போட்டுக்கோங்க. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 10. ஸோ 0.10 0 0 2 0. அப்போ இந்த சைடில் பாயிண்ட் வந்து ஒரு இது தள்ளி வைக்கும்போது இந்த சைடு உள்ளது கேன்சல் ஆகிரும். ஸோ 2 kg/m/s. அடுத்து ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைனல் மொமெண்டம்க்கு மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஃபைனல் velocity. மாஸ் எவ்வளோ? 0.2. ஃபைனல் வெலாசிட்டி வந்து -5 m × v வச்சுக்கோங்க. ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவல் டு m × v. ஸோ 0.2வும் 5வும் 5 2s are 10 0 1. ஸோ இது வந்து 0.2 ஒரு பாயிண்ட்டு இது பண்ணி வைப்போமா? இதில் ஏற்கனவே மைனஸ் இருக்குது. ஸோ -1 kg/m/s. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? மேக்னிடியூடு தான் வந்து கேட்குறாங்க. கால்குலேட் த மேக்னிடியூட் சேஞ்ச் ஆஃப் த மொமெண்டம் வந்து கேட்குறாங்க. மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து என்னது? மேக்னிடியூட் ஆஃப் change in momentum. அது வந்து இதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபைனல் அண்ட் இனிஷியல் மொமெண்டமே வந்து கண்டுபிடிச்சோம். மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டமோட இது என்ன? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அப்போ -5 × 2. அப்போ மைனஸ், இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குதா? ஸோ இது வந்து -1 -2. அப்போ ஈக்குவல் டு -1 -2. அப்போ -1ம் -2ம் வந்து -3 kg/m/s. இதில் என்ன சொல்கிறாங்க? பிஃபோர் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன இதில் இருக்குது? 10 m/s. ஆஃப்டர் அதை வந்து ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு தடுக்கும் போது 5 m/s நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதுனால நம்ம மைனஸ் போடுறோம். அதோட மாஸ், இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பால், ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பால் நம்ம கொடுத்துட்டோம். இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து மேக்னிடியூடு, அதோட மேக்னிடியூடு சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஸோ -3 kg/m/s. Next 13th question. A bullet of mass 10 gram traveling horizontally with a velocity of 150 m/s strike a stationary wooden block and comes to rest 0.03 second. Calculate the distance of penetration of the bullet and also calculate the magnitude of force exerted by the wooden block on the bullet. ஓகே, இப்போ அந்த புல்லட் வந்து ஒரு ட்ராவலிங் ஹரிசாண்டலாக வந்து ட்ராவல் ஆகுது வித் எ வெலாசிட்டி 150 m/s. இதில் வுட்டன் பிளாக்கில் வந்து அது வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அதுக்கப்புறம் அது ரெஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த இது வந்து
150 மீட்டர் பெர் செகண்டில் வந்து ட்ராவல் ஆகுது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 150, அதுக்கப்புறமா அது கம் டு ரெஸ்ட். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0, அதிலே நமக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்போ டைமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. மாஸ் கொடுத்துட்டாங்க 10 கிராம். ஸோ மாஸ் ஆஃப் புல்லட் நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம வந்து கிவனை நம்ம கரெக்டாக எழுதிட்டாலே நமக்கு பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ மாஸ் ஆஃப் த புல்லட் எவ்வளோ? 10 கிராமு. இதை நம்ம வந்து கிலோகிராமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ 10/1000 இதை வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 1/100ன்னு வரும். ஸோ 100 ஒன்றா 0 பாயிண்ட் வச்சுன்னா 10, அகெயின் வந்து ஒரு 0 வச்சுன்னா இன்னொரு 0 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 100 × 1 100. ஸோ 0.01 கிலோகிராமு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு அந்த இது வந்து ட்ராவல் ஆகுதா, அந்த மாஸ் ஆஃப் அந்த புல்லட் வந்து ட்ராவல் ஆகுது வித் ஏ வெலாசிட்டி வந்து 150 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் புல்லட் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி. கொஞ்சம் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்குது, அது கீழே வந்து ஸ்ட்ரீட்டில் உள்ள பசங்க வந்து விளையாடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சாரி. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் வந்து u ஈக்குவல் டு 150 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அதுக்கப்புறமா அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா கம் டு ரெஸ்ட். ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வந்து ரெஸ்ட்டுங்கிறதுனால 0 மீட்டர் பெர் செகண்டு. அதுக்கப்புறம் டைமும் கொடுத்துட்டாங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு 0.03 செகண்ட்ஸு. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? கால்குலேட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் ஆஃப் த புல்லட் வந்து கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஆக்ஸலரேஷன் நம்ம வந்து இது பண்ணணுமா? அப்போ இப்போ நமக்கு என்னதெல்லாம் தெரியும்? we know u இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், டைம் தெரியும். ஸோ இப்போ நம்ம யூஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து வந்து நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வந்து v ஈக்குவல் டு u ப்ளஸ் at ஆக்ஸலரேஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ v எவ்வளோ? 0, u வந்து 150 ப்ளஸ் a இன்ட்டு t எவ்வளோ? 0.03. ஸோ இது வந்து 0வா? ஓகே, 150. இப்போ இந்த 150 வந்து நம்ம இது வந்து a, இதை நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ளஸ் 150 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 150, இங்கே 0.03 ஏன்னு இருக்கும். ஏவை மட்டும் இந்த சைடில் எடுத்துகிட்டு 150 இந்த 0.03 நம்ம எப்படி கொண்டுட்டு வரலான்னா 300. ஸோ 100 3 இருக்குதா? இங்கே எழுதுகிறேன். 100 3 0 பாயிண்ட் வச்சா 30 ஆகும். மறுபடியும் ஒரு 0 போட்டால் இங்கே இது. அப்போ 0.03 வருமா? ஸோ இதை வந்து நம்ம வந்து 100/3 நம்ம, அதாவது 3/100 இருக்கும். இந்த சைடு எடுக்கும்போது 100 நம்மளால் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக 100/3 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 3 5 சார் 15. அப்போ ஏ வந்து 50 × 100 எவ்வளோ? 5000 மைனஸை நம்ம வந்து போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக 0.03 வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு 100/300னா 100/3 அப்படின்னா நமக்கு வந்து, அதாவது 3/100 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா 100/3ன்னு ஆயிரும். ஸோ இப்போ ஆக்ஸலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? அடுத்து டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ஸலரேஷனை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபைண்ட் டிஸ்டன்ஸு. இப்போ நமக்கு என்னதெல்லாம் தெரியும்? u தெரியும், v தெரியும், ஆக்ஸலரேஷனும் தெரியும். இப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆக்ஸலரேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். v² மைனஸ்
u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. v எவ்வளோ, ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ, 0. ஸோ 0 வந்து போட்டுக்கிறோம். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ, 150. 0 ஸ்கொயர் 150 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் என்ன கண்டுபிடிச்சோம், -5000. டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் 150யும் 150யும் 15 × 15 225. 0ங்கிறதுனால 2 0 வரும், ஸ்கொயருங்கிறதுனால மைனஸு. நெக்ஸ்ட்டு 2 × 5000 இருக்கா. ஸோ 2 × 5 10. அப்போ -10,000 எஸ்ன்னு இருக்கும். எஸ்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு -22500 -10,000 அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆகும். இதை 5 டேபிளில் அடிக்கிறோம். 5 2s are 10, 5 4s are 20. இது 5. மறுபடியும் அகெயின் 5 9s are 45. 4 9/4ன்னு வரும். அப்போ s ஈக்குவல் டு 9/4ன்னு வரும். s ஈக்குவல் டு 9/4. இது அகெயின் நம்ம இது டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 4 2s are 8, 1 2s are 4 2s are 8, 2 0 4 5s are 20 0. அப்போ 2.25 மீட்டர். இப்போ நம்ம டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, calculate the magnitude of forceம் கேட்குறாங்க. இங்கே வந்து எழுதுகிறேன். ஃபைண்ட் ஃபோர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். மாஸ் எவ்வளோ, m இன்ட்டு a. மாஸ் எவ்வளோ, 0.01 கிலோகிராம். ஸோ ஆக்ஸலரேஷன் எவ்வளோ, ஆக்ஸலரேஷன் -5000. -5000. ஸோ 0.015 500. அதுக்கப்புறம் ஒரு 3 0 வந்து போட்டுக்கிறோம் இங்கே. அப்போ லாஸ்ட்லேருந்து 2 பாயிண்ட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ இந்த இது வந்து இந்த 5க்கு முன்னாடி உள்ளது கேன்சல் ஆயிரும். அப்போ 50. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ -50 நியூட்டன். ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, மேக்னிடியூடு அதாவது ஃபோர்ஸும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு, -50. நெக்ஸ்ட்டு 14th question. An object of mass 1 kilogram traveling in a straight line with a velocity 10 meter/second slides with and sticks to stationary wooden block of mass 5 kilogram. Then they move off together in the same straight line. Calculate the total momentum just before impact and just after impact. Also calculate the velocity of combined object. இதில் என்ன, ஒரு ஸ்டேஷ்னரி வுட்டன் ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஒரு ஸ்டேஷ்னரி வுட்டன் ஆப்ஜெக்ட் இருக்குது. அதோட மாஸ் வந்து ஸ்டேஷ்னரி வுட்டன் ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதோட மாஸ் வந்து 5 கிலோகிராமு. ஸோ இது வந்து கொலிஷன் வந்து நடக்குது. பிஃபோர் கொலிஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, ஆஃப்டர் கொலிஷனுக்கு அந்த கொலைட் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 1 கிலோகிராமு. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து 1 கிலோகிராமு. இதுதான் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 1 கிலோகிராமு. அதோட வெலாசிட்டி எவ்வளோனா 10 மீட்டர்/செகண்டு. அடுத்து இது வந்து பிஃபோர் கொலிஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, அதோட இம்பேக்ட் வந்து ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறமா அதோட வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து கேட்குறாங்க. இப்போ எ மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், இப்போ அது வந்து 1 கிலோகிராமு. ஸோ மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் m1 ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அடுத்து மாஸ் ஆஃப் த வுட்டன் பிளாக், அது எவ்வளோ, மாஸ் ஆஃப் த வுட்டன் பிளாக் வந்து அது வந்து நம்ம m2ன்னு எடுத்துக்கிறோம். மாஸ் ஆஃப் த வுட்டன்
உடன் பிளாக்கை வந்து நம்ம m2ன்னு எடுத்துக்கிறோம். அது வந்து 5 கிலோகிராமு. ஓகே, இப்போ வெலாசிட்டியும் வந்து கொடுத்துட்டாங்களா? ஸோ velocity of the object அது என்னது? v1 10 மீட்டர் பெர் செகண்டு. இப்போ உடன் பிளாக் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, அதாவது நகரில் ஸ்டேஷ்னரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி தென் தே மூவ் ஆஃப் டுகெதர் இன் சேம் ஸ்ட்ரைட் லைன். இப்போ வந்து உடன் பிளாக் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த உடன் பிளாக் அப்போ வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கிறதுனால வெலாசிட்டி ஆஃப் த உடன் பிளாக் வந்து 0. ஏன்னா உடன் பிளாக் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது. அதனால் என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் த உடன் பிளாக் வந்து v2 = 0 மீட்டர் பெர் செகண்டு. இப்போ ஆஃப்டர் கொல்யூஷன் இது ரெண்டும் அந்த கொல்யூஷன் ஆனதுக்கப்புறமா அந்த ஆப்ஜெக்ட் அந்த உடன் பிளாக் வந்து கொல்யூஷன் ஆனதுக்கப்புறமா தே மூவ் டுகெதர். ஆஃப்டர் கொல்யூஷன் தே மூவ் டுகெதர். The mass of the system வந்து m1 plus m2. mass equal to m1 plus m2. m1 எவ்வளோ? 1, m2 5, so 6 kilogram. Let's the velocity after collision வந்து கேட்குறாங்க. Let's the velocity after collision ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து let the velocity after collision. Find the momentum before and after collision. அதாவது இந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட மொமெண்டம் எப்படி இருக்குது, கொலிஷன் நடந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த மொமெண்டம், calculate the total momentum just before and impact just after அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைண்டிங் த மொமெண்டம் பிஃபோரும் ஆஃப்டர் கொலிஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மொமெண்டம் பிஃபோருக்கு வந்து மொமெண்டம் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். மொமெண்டம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் மொமெண்டம் ஆஃப் வுடன் பிளாக். மொமெண்டம் ஆஃப் பிளாக், momentum of block. So momentum of an object வந்து 1 into இது வந்து momentum of object. So momentum of object அதோட velocity வந்து எடுத்துக்கிறோம் 10. அதாவது இதில் வந்து இது வந்து momentum of object. இந்த 1ங்கிறது மொமெண்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட். இந்த மொமெண்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் 1ங்கிறது ஆப்ஜெக்ட்டு, 10ங்கிறது வெலாசிட்டி. ஸோ 1 × 10 ப்ளஸ்ஸு மொமெண்டம் ஆஃப் பிளாக் உள்ளது வந்து 10. அந்த பிளாக்கோட இது 5. மொமெண்டம் ஆஃப் அந்த மாஸ் 2ஓடது அந்த உடன் பிளாக்கோடது 5 × 0. அதோட வெலாசிட்டி என்னது? அதோட வெலாசிட்டி வந்து 0. ஸோ அதை நம்ம போட்டுக்கிறோம். புரியுதா? அதாவது இந்த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் m1ங்கிறது 1, இதோட வெலாசிட்டி வந்து இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து 10. ஸோ அதை நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து மாஸ் 2ஓட உடன் பிளாக்கோட மாஸ் வந்து 5. ஸோ 5 × அதோட வெலாசிட்டி வந்து 0. ஸோ அதை தான் நம்ம போட்டிருக்கோம். 1 × 10 ப்ளஸ் 5 × 0 0. அப்போ 10 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். இப்போ மொமெண்டம் ஆஃப்டர் அந்த கொலைட் ஆனதுக்கப்புறமா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ அது டோட்டல் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப்டர். டோட்டல் மாஸ் எவ்வளோ? டோட்டல் மாஸில் வந்து m1 + m2 இன்ட்டு வெலாசிட்டி, அதாவது ஆஃப்டர் வெலாசிட்டி வந்து கேட்குறாங்க. m1 + m2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 6.
into 0. velocity வந்து after velocity வந்து என்னது 0. so 6 இதோட velocity வந்து 6v அப்படின்னு நம்ம போட்டுருவோம். next 15th question. An object of mass 100 kg is accelerated uniformly from a velocity of 5 meter per second to 8 meter per second in 6 seconds. Calculate the initial and final momentum of the object. Also find the magnitude of the force exerted on the object. இந்த சம்மில் வந்து இந்த டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷனை நம்ம வந்து அதோட இதை வந்து நம்ம எழுதிடலாம். 10 ஈக்குவல் டு இங்கே வந்து 6v இருக்கா, ஸோ இது v ஈக்குவல் டு 10/6. ஸோ 2 5s 10 3. இது இப்போ v ஈக்குவல் டு 5/3 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஆஃப்டர் கொலிஷன் வந்து இப்போ மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் வந்து 10 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்டு. அதே மாதிரி மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷனும் வந்து 10 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்டு தான். வெலாசிட்டி ஆஃப் இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த கம்பைன்ட் ஆப்ஜெக்ட் வந்து இது 5/3 மீட்டர் பெர் செகண்டு. ஸோ இப்போ நம்ம வந்து 15th கொஷின் வந்து பார்க்கலாம். இதில் வந்து த ஆப்ஜெக்ட் ஆஃப் த மாஸ் வந்து 100 கிலோகிராம் வந்து சொல்லிட்டாங்க. மாஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் m ஈக்குவல் டு 100 கிலோகிராம் கொடுத்துட்டாங்களா. அடுத்து இனிஷியல் வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க. ஈஸியாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, முதல்ல நம்ம கிவனை எழுதிட்டாலே பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்களா. அடுத்து ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு 8 மீட்டர் பெர் செகண்டு. டைமும் கொடுத்துட்டாங்க 6 செகண்ட்ஸு. t ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸு. இப்போ கால்குலேட் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் வந்து கேட்குறாங்க. அது ரொம்ப சிம்பிள். இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு m into v, mass into initial velocity. mass வந்து 100, u initial velocity 5. so initial velocity என்ன 500 kilogram meter per second. அடுத்து ஃபைனல் மொமெண்டம்னா m into v. mனா மாஸு, ஃபைனல் வெலாசிட்டி 8. ஸோ 800 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்டு. நெக்ஸ்ட்டு இதோட அவங்க விடலை. இனிஷியல் அண்ட் ஃபைனல் மொமெண்டமில் ஆல்சோ மேக்னிடியூடும் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸு. ஸோ இப்போ செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன், force equal to change in momentum by time taken. so இதுக்கு வந்து என்னது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் வந்து ஃபைனல் மொமெண்டம், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்களே. ஸோ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் momentum by time taken. அப்போ ஃபைனல் மொமெண்டம் என்ன 800, இனிஷியல் மொமெண்டம் 800, இனிஷியல் மொமெண்டம் வந்து 500, டைம் வந்து இவ்வளோ 6. 800 மைனஸ் 500 வந்து 300/6. அப்போ 50 n. அதுவும் கண்டுபிடிச்சாச்சா. ஃபோர்ஸ் ஓட அந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த ஆப்ஜெக்ட் 50 நியூட்டன். இதையும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 16th கொஷின். இது கொஞ்சம் ரொம்ப ப்ரீஃபாக இருக்குல்ல. அக்தர், கிரண் அண்ட் ராகுல் were riding in a motor car that was moving with a high velocity on a expressway when an insect hit windshield and got stuck on the windscreen. Akhtar and Kiran started pondering over the situation.
Kiran suggested that the insect suffered a greater change in momentum as compared to the change in momentum of the motor car. இவன் ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, அக்தர் ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, ராகுல் ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, அக்தர், கிரண், ராகுல் இந்த 3 பேரும் வந்து ஹைவேல வந்து காரில் மோட்டர் காரில் வந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ வந்து ஒரு ஹை வெலாசிட்டியில் வந்து அவங்க போயிட்டுருக்குறாங்க ஒரு ஹைவேல. அவங்க அந்த கார் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்குதுல, அப்போ வந்து ஒரு பூச்சி வந்து அந்த விண்ட்ஷீல்டில் வந்து ஹிட் ஆகி அந்த விண்ட்ஸ்க்ரீனில் வந்து ஸ்ட்ரக் ஆகி அது வந்து இறந்துருச்சு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த பூச்சி வந்து அந்த விண்ட்ஷீல்டில் வந்து பட்டு இதாகிடுச்சுல, இதுக்கு வந்து இந்த 3 பேரும் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடத்துகிறாங்க. அது என்னென்னா, அக்தர் அண்டு கிரண் வந்து இதை பற்றின இந்த சுச்சுவேஷனை பற்றி அவங்க வந்து விளக்குறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து கிரண் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்செக்ட் மேலே உள்ள அந்த மொமெண்டம் வந்து காரை விட அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த இன்செக்ட் வந்து சஃபர் ஆகிற, அதாவது டெட் ஆகிற ஒரு நிலைமை வந்து வந்துடுச்சு. இன்செக்டோட வெலாசிட்டி வந்து அதனால தான் அந்த இன்செக்டோட வெலாசிட்டி வந்து சேஞ்சாக இருக்குது. காரோட வெலாசிட்டி வந்து அந்த இன்செக்டோட வெலாசிட்டியை விட அதிகமாக இருந்ததுனால அது வந்து இந்த இன்செக்ட் வந்து இறந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ இதுக்கு வந்து அக்தர் வந்து என்ன ஒரு இது சொல்கிறாருன்னா, அக்தர் said since the motor car was moving with a larger velocity exerted the larger force on the insect. அதாவது மோட்டர் கார் வந்து ஒரு லார்ஜர் வெலாசிட்டி, அதாவது அது வந்து அந்த மோட்டார் கார் வந்து அந்த கார் வந்து ரொம்ப ஹை வெலாசிட்டியில் வந்து போயிட்டுருக்குது. அப்போ அந்த ஹை ஃபோர்ஸ் வந்து அந்த இன்செக்ட் மேலே வந்து அப்ளை ஆனதுனால தான் அந்த இன்செக்ட் வந்து இறந்துருக்கு அப்படின்னு வந்து யார் சொல்கிறா, அக்தர் வந்து சொல்கிறாரு. இப்போ ராகுல் வந்து ஒரு நியூ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என்னென்னா, போத் கார் அண்ட் அந்த இன்செக்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபோர்ஸ் அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த போத் காரும் இன்செக்டும் வந்து ஒரே ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆனதுனால அந்த மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு வந்து ராகுல் வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாரு. இப்போ ஆன்சர் வந்து பார்க்கலாம். when the insect hits the car, ஹிட் ஆயிடுச்சு, it experiences the larger change in momentum. அதாவது ஒரு இன்செக்ட் வந்து அந்த கார் மேலே வந்து அது பட்டு அது வந்து இறந்துருச்சு. ஸோ அந்த இன்செக்ட் மேலே உள்ள மொமெண்டம் வந்து ஹையாக இருக்குது. அப்போ இன்செக்டோட அந்த மாஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது, அதனால வெலாசிட்டியும் வந்து லெஸ்ஸாக இருக்குது. இப்போ இதுக்கு அகெயின்ஸ்டாக அந்த காரில் உள்ள அந்த ஹை வெலாசிட்டியும் அந்த கார் வர அந்த ஸ்பீடு வந்து மாஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதுவும் வந்து ஹையாக இருக்கிறதுனால அந்த இன்செக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த வேகமாக வரும்போது அது என்ன ஆகுதுன்னா அது வந்து இறந்துருது. பிகாஸ் த மாஸ் இஸ் லெஸ் அண்ட் த ஃபைனல் மொமெண்டம் வந்து இனிஷியல் இது வந்து லெஸ்ஸாக இருக்குது, இனிஷியல் மொமெண்டம் வந்து லெஸ்ஸாக இருக்குது, மாஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது. இப்போ அந்த ஃபைனல் மொமெண்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஏன் அப்படின்னாக்கா அந்த மாஸ் ஆஃப் த காரோட மாஸ் வந்து அது மாசிவ் ஆப்ஜெக்ட் தானே காரு. ஸோ அதுவும் அது வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த இன்செக்ட் வந்து இறந்துருச்சு. ஸோ யாரோட இந்த கிரணோட அப்சர்வேஷன் வந்து கரெக்ட். அதே மாதிரி அக்தர் வந்து ஒரு இது சொல்கிறாருல, இஃப் த கார் வாஸ் மூவிங், ஒருவேளை அந்த கார் வந்து ஸ்லோவாக வந்துட்டு இருந்துச்சுன்னா மைட் இந்த இன்செக்ட் வந்து இறந்து போகாமல் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் கார் ஆக்சுவலாக எப்படி போகுது, ஹை வெலாசிட்டி ஸ்பீடில் வந்து அது போயிட்டுருக்குது. ஸோ அது வந்து அந்த ஹை ஃபோர்ஸ் அந்த இன்செக்ட் மேலே வந்து ஹை ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுறதுனால தான் அந்த இன்செக்ட் வந்து இறந்துருச்சு அப்படின்னு வந்து அக்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவரோட அப்சர்வேஷனும் வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு ராகுல் என்ன சொல்கிறாருன்னா, போத் த மோட்டர் கார் அண்ட் இன்செக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபோர்ஸ், அதனால மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவரோட படி பார்த்தாக்க இந்த ஆன்சர் வந்து பார்ஷியலி வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா தேர்ட் லா ஆஃப் மோஷன் படி என்னென்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த கார், த இன்செக்ட் as the same force exerted on the car, change in the momentum of the insect will change in momentum of the car. அதனால இந்த இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த இன்செக்டோட மொமெண்டமும் வந்து சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி அந்த காரோட இதுவும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ராகுல் கொடுத்த ஆன்சர் வந்து பார்ஷியலி வந்து கரெக்டு. ஒரு காரில் வந்து ஒரு பூச்சி வந்து அடிபட்டு இறந்ததுக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே,
how much 17th question, how much momentum will a dumbbell of mass 10 kilogram transfer to the floor? It will fall from height 80 centimeter. Take downward acceleration 10 meter per second square. ஓகே, இப்போ தம்பெல்லோட மாஸ் வந்து கொடுத்துட்டாங்களா. ஸோ மாஸ் ஈக்குவல் டு 10 கிலோகிராம். அதோட ஆக்ஸலரேஷன் என்ன? 10. ஸோ ஆக்ஸலரேஷன் ஏ ஈக்குவல் டு ஒரு தம்பெல்ல வந்து 80 சென்டிமீட்டரில் இருந்து 80 சென்டிமீட்டர்லேருந்து அது வந்து ஃப்ளோரில் வந்து வைக்கிறாங்க. அதோட ஆக்ஸலரேஷன் கொடுத்துட்டாங்க, அது மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க 10 kgன்னு கொடுத்துட்டாங்க. A equal to 10 meter per second square. ஓகே, ஹைட் அதாவது ஹைட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. ஹைட்னா டிஸ்டன்ஸு, எஸ்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 80 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 மீட்டருங்கிறதுனால அதில் அப்ளை பண்ணுறோம். 2 4s are 8, 2 5s are 10. ஸோ 5 4 0 பாயிண்ட் வச்சுன்னா 5 8s are 40. ஸோ 0.8 மீட்டர். we drop the தம்பெல்ல வந்து நம்ம கீழே வைக்கிறோமா. அப்போ அதோட இனிஷியல் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி வந்து v. initial velocity u equal to 0 meter per second. final velocity அது வந்து கொடுக்கலையா. ஸோ வின்னு வச்சுக்கிறோம். இப்போ மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. என்ன கேட்குறாங்க? ஹவு மச் மொமெண்டம் வந்து கேட்குறாங்க. ஸோ மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் நமக்கு தெரியும், பட் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சா தானே நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ யூ தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், வி நோ இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஆக்ஸலரேஷன் தெரியும், டிஸ்டன்ஸும் தெரியும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ நம்ம வெலாசிட்டி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளால் மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபைண்ட் வி யூஸிங் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து அப்ளை பண்ணலாமா. ஸோ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. வி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, 2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் எவ்வளோ 10, எஸ் வந்து 80னா நம்ம அதை வந்து மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ 0.8 வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10, 20 இன்ட்டு 0.8. ஸோ 0.82னா 8 2s are 16, 1. ஸோ இங்கே வந்து ஒரு 0, இங்கே லாஸ்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுங்கிறதுனால இங்கே வைக்கிறோம் பாயிண்ட்டை. அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிரும். இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா அது வந்து டவுன்வேர்டில் வந்து இருக்குது ஆக்ஸலரேஷன். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 16 வந்து நம்ம 4ன்னு சொல்லலாமா. ஸோ 4 4s are 16. ஸோ 4 மீட்டர் பெர் செகண்டு. ஸோ ஆக்ஸலரேஷன் வந்து ஆக்ஸலரேஷன் இஸ் பாசிட்டிவ், வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்ஸலரேஷன் இஸ் பாசிட்டிவ், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ v ஈக்குவல் டு நம்ம வந்து பாசிட்டிவ் சைனே எடுத்துக்கலாம். ஸோ 4 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்கணும். மொமெண்டம்க்கு என்னது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதுக்காக தானே நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிச்சோம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் எவ்வளோ 10. அப்போ 10 இன்ட்டு வெலாசிட்டி எவ்வளோ 4. ஸோ 40 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். இதையும் கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ டோட்டலாக நம்ம எத்தனை சம்ஸு 17 சம்ஸையும் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் 1 to 9 சம்ஸ் வரையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து 10 to 10, 11, 12, 13, 14, 15 up to 17 வரையும் பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம்.